கெத்தோ கிட்ட கேட்டிருக்கேன். நம்ம கோஜோ தான் ரொம்ப பவர்ஃபுல்லாச்சே, அவனே எல்லா சண்டைக்கு விடலாமே அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோஜோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அவன் பயங்கரமான ஆள் கூட தான் சண்டை போடுவான். ரொம்ப திமிரு பிடிச்சவன் அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. ஆனா நீ அப்படி இருக்கிறது தான் உனக்கு கெத்து. நீ ரொம்ப நல்லவன் கோஜோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோவ பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்ப நம்ம நனாமி சொல்லுவாரு, நம்ம என்னதான் செத்து போனாலும் நம்மளுக்கு அடுத்து அந்த இடத்த நிரப்புறதுக்காக அடுத்த ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம கோஜோ அங்க இருக்க எல்லாத்தையுமே கேட்பாரு. ஆமா நீங்க சாகும்போது உங்களுக்கு எப்படிடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த ஐப்ரோ சொல்லுவான், என்னையா என்ன பேக்ல குத்தியே கொன்னுட்டாங்க, அதாவது முதுகுல குத்தி கொன்னுட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருப்பானா. என்ன இவங்க பேசுறாங்க, கொன்னுட்டாங்கிறாங்க செத்துட்டாங்கிறாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு இல்லையா. அப்புறமா நம்ம கோஜோ, ஐயோ பிரின்சிபல் என்னையா நீ சாசரெல்லாம் சாகும்போது ரொம்ப சந்தோஷமா சாவாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா மிச்சமாத்து கத்திட்டு இருப்பாரு. அதை கேட்டு மத்தவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா அந்த ரீகோன்ற பொண்ணு அவன் அங்கதான் இருப்பா. என்னது எல்லாருமே இங்க செத்தவங்களா இருக்கிறாங்க, பத்தாவதுக்கு மாசா மிச்சு செத்துட்டாரு தானே. அங்க பார்த்தா டோஜி பிச்சுக்கிறவங்க இருப்பாங்க தூரத்துல. என்ன நடக்குது இங்கன்ற மாதிரி இருக்கும். அப்புறமா நம்ம கோச்சா சொல்லுவாரு, இது கனவா இருக்க கூடாதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம கோஜோ வாயில எல்லாம் ரத்தம் வந்து கீழே படுத்து கிடக்குறாருங்க. என்னாச்சுன்னு பார்த்தா யூஜிலாம் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அங்க யூட்டா அழுதுட்டு இருக்கான். மாக்கி அங்க யூட்டாவை ஆறுதல் படுத்துட்டு இருக்கா. என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலன்ற போது பார்க்கும்போது அங்க கோஜோவோட பாதி உடம்பு வெட்டி கீழே கிடக்குது, மீதி உடம்பு நின்றுட்டு இருக்கு. கோஜோ செத்துட்டாருங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோஜோவை இங்க சுகுணா கொன்னுட்டானா, எப்படி கொன்னா அப்படின்ற போதுதான் சுகுணா சொல்றான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகோரகா நம்ம கோஜோவோட கையை வெட்டிருப்பான் பாத்தீங்களா, அது சுகுணாவோட அந்த கட் டெக்னிக் தான். அந்த கட் டெக்னிக்கை இந்த மகோரகா என்ன பண்ணிருப்பான், வெறுமனையே கையை மட்டும் வெட்டாம அந்த ஸ்பேஸை தாண்டி அந்த பில்டிங்லாம் தாண்டி போயிருக்கும். அதாவது மொத்த ஸ்பேஸையும் கட் பண்ணியிருப்பான் மகோரகா. அதை பார்த்துட்டு தான் இங்க சுகுணாக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இங்க நம்ம கோஜோவை சுத்தி ஸ்பேஸ் தானே இருக்கு, அதை வச்சு தான் இன்ஃபினிட்டி யூஸ் பண்றான் நம்ம கோஜோ. அந்த டெக்னிக்கை மகோரகா இருந்து கத்துக்கிட்டு அதை தான் இங்க யூஸ் பண்ணி நம்ம கோஜோவை வெட்டிட்டான். அதை அப்படியே இங்க நம்ம கோஜோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான் சுகுணா. இதை எனக்கு சொல்லி கொடுத்தது மகோரகா தான். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கோஜோ நீ ரொம்ப நல்லா சண்டை போட்டாடா, நான் அவனை மறக்க மாட்டேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, இங்க நம்ம கோஜோ செத்து போயிட்டாருங்க. என்னால இதை நம்ப முடியல. ஆனா ஒத்துக்கிட மனசு நானாலும் இதுதான் நிஜம். இங்க சுகுணா தான் கோஜோ விட ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். நம்ம கோஜோ போயிட்டாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னால இப்போ வரைக்கும் கோஜோ செத்து போனதை ஏத்துக்கவே முடியலங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.